நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஏமாந்துதான் நிக்கிறோம். நம்ம யாரையாவது வந்து ஏமாத்துவாங்களான்னு நாம எதிர்பார்த்திருக்கிறோம் தெரிஞ்சுட்டு வியாபாரிகள் என்ன பண்றாங்க? நம்ம கிட்டயே பெட்ஷீட் விரிச்சு நம்மள பெட்ஷீட்டை போத்தி திருட ஆரம்பிக்கிறாங்க, நம்மளை ஏமாத்த ஆரம்பிக்கிறாங்க. தண்ணீர் தண்ணீர் தண்ணீர், இது ஒரு போராட்டமா? இது ஒரு அடிப்படை. இது அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஏன் மக்களுக்கு புரியாதா? எத்தனை குடியிருப்புகள் உருவாகிட்டே தான் இருக்கு. அத்தனைக்கும் பட்டா கொடுக்குறீங்க, கரண்ட் வாங்குறீங்க, நீர்வரி வாங்குறீங்க, எல்லாமே இருக்கு. இத்தனை மக்களுக்கு தண்ணி பத்தாது. 6 மாசத்துக்கு தான் கையிருப்பு இருக்கு. 6 மாசத்துக்கு தண்ணி இல்லைன்னா அது எப்படி புது குடியிருப்புகள் இத்தனை உருவாகிறது? அது எப்படி அந்த அந்த நிலம் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரம் அவ்வளவு செழிப்பா நடக்குது? இதுக்கு காரணம் எல்லாமே நாமளே பலி கொடுத்துக்கிட்டோம். காவேரி நீர் இந்த பிரச்சனை, அந்த அந்த 4 டிஎம்சி 2 டிஎம்சி இதெல்லாம் இந்த வெயில் காலங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்ணி வந்துட்டு அது குடி தண்ணியே கிடையாதுங்க. அது அந்த மாநிலத்துல இருந்து வரக்கூடிய கழிவு நீர். அதையே எங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கலன்னு நம்ம போராடுறோம். அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? என்னைக்காவது வந்து சாராய கடையை 9 மணிக்கு மேல 12 மணிக்கு மேல 3 மணிக்கு திறந்தா பரவாயில்ல, எங்கேயாவது அசால்ட்டா இருந்திருக்கீங்களா? எப்படி எதிர்பார்ப்போட காத்து கிடக்கிறோம். அதனாலதான் பெட்ஷீட்டை போத்திட்டு நம்ம கிட்டயே ஆட்டை போட்டு நமக்கு எதையாவது வித்து, நீ மழை விற்பியோ மண்ணை விற்பியோ ஆத்துல மண்ணல்லுவியோ எண்ணத்தையோ அள்ளி வித்துட்டு எனக்கு 1000 ரூபாய் கொடு அப்படிங்கிற நிலைமையில நம்ம கையேந்துறோங்க. அவங்க ஏமாத்தாம என்ன பண்ணுவாங்க? இத்தனைக்கு காரணம் நம்மளா அரசாங்கமா? எதுக்கெல்லாம் கையேந்தனுங்கிற விதிமுறையே கிடையாது. எதெல்லாம் உங்களுடைய உரிமைங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அந்த குருவிக்கு வரக்கூடிய அந்த குறைந்த அளவு டிஎம்சி தண்ணீர் கூட அந்த 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 ஆத்தில் வந்தா அவன் எப்படி இந்த மழை காலத்துல மண் எடுப்பான்? அதை சொல்லுங்க. அங்க வறண்டு கிடந்தா தானே 10 அடியில இருந்து 20 அடி வரைக்கும் பறிச்சு எடுத்து அள்ளி வித்த தின்னு பல கோடிகளை அள்ளிட்டு போவான். 4 மாநிலத்துல பெட்ஷீட் போட்டு வச்சிருக்காங்க. அங்க துண்டு, இங்க துண்டு, இங்க துண்டு, இங்க துண்டு. எங்கேயோ ஒரு பக்கம் ஓடி போய் 1 லட்சம் கோடி 50,000 கோடிகள் அடித்து கொண்டு அவன் ஓடி போயிருவான். ஏன்னா நைட்டோ வந்தவனுக்கு நைட்டோ ஓட தெரியாதா? நம்ம கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு நிலம், நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர். இதுக்கா போராடி 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 2 தலைமுறை கடந்து போயிடுச்சுங்க. இன்னைக்கு நேத்திக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கும் அறிவு இருக்கு, சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கு, போராடக்கூடிய நிலைமையில நம்ம எத்தனை நாள் நாம வந்து இப்படி பரிதவிக்காதீங்க. எனக்குலாம் இந்த காவேரி போராட்டன்றதெல்லாம் கேட்கறக்கே கஷ்டமா இருக்குது. நம்ம எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து மும்மாறி பெருந்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, அள்ளி கொடுத்தவங்க. இன்னைக்கு வந்து இப்படி கொடுத்துட்டு இருந்த நம்ம இப்படி ஏந்திக்கிட்டு திரியிற நிலைமைக்கு ஆயிட்டு திரும்ப திரும்ப போராட்டம். நீ வா நீ வா நீ வா, அதெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியாது. அவங்க வியாபாரிகள் விற்கத்தான் செய்வாங்க. நீங்க ஏன் 1000 ரூபாய் வாங்குறீங்க? எதுக்கு எல்லாத்தையும் எதையாவது உடச்சு எனக்கு பணம் கொடுத்துருன்னு ஏன் நினைக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாதா?